அடுத்து இந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, விக்னேஷ் அவர்கள், அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாருங்க. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி எனக்கு நீங்க எதை சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், உள்ள வந்துடும், திரிஞ்சு உள்ள வந்துடும். என்னன்னா, பூரண மதுவிலக்கு கொண்டு வரதுல வந்து எல்லாமே சரியாயிடுமா? மக்கள் நீங்க சொல்லுங்க, சரியாயிடுமா அப்படின்னு மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தா என்ன ஆகும்? கள்ளச்சாராயம் வந்துடும், போதைப் பொருட்கள் வந்துடும், கஞ்சா வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்ன்றாரு. சார், நிஜமா நீங்களாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? போதை, கஞ்சா, கள்ளச்சாராயம் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் நீங்க வந்து காவல்துறை வச்சிருக்கீங்க. அதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் கட்டுப்படுத்துங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்துக்கு இப்போ காவல்துறையால முடியாதான். அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, டாஸ்மாக் கடையை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காங்களாம். அப்பதான் வந்து இவங்க போதைப் பொருளை கட்டுப்படுத்துவாங்களாம். அப்பதான் வந்து குற்றங்கள்லாம் கட்டுப்படுத்துவாங்களாம். இந்த மாதிரி விளக்கத்தை லோகத்தில் நான் கண்டது இல்லை சாரே. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பதிலை இவர்கிட்டலாம் எதிர்பார்க்கறது கரெக்டு தான். ஏன்னா இவங்க மேலே உட்கார வச்சா இந்த மாதிரி பதில்கள் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும்.